السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை 113 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய நோக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். அது ஹலாலான எண்ணமாக இருந்தால் எல்லா எண்ணங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றதே. நாம் இந்த இரவிலே அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய எல்லா விதமான நோக்கங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். ஹலாலான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் 113 தடவைகள் ஓத வேண்டும். இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன வசனம் என்றால், யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லாஹ் யன்சுரு மை யஷா வஹுவல் அஸீஸுர் ரஹீம். யஃப்ரஹுல் முஃமினூன் பினஸ்ரில்லாஹ் யன்சுரு மை யஷா வஹுவல் அஸீஸுர் ரஹீம் என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம், இதனுடைய பொருள் என்னவென்றால், அந்நாளில் முஃமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மகிழ்வார்கள். தான் நாடியவருக்கு அவன் உதவி செய்வான். அவன் யாவற்றையும் மிகைத்தவன், மிக கிருபையுடையவன் என்ற பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 30வது அத்தியாயத்தின் 4 மற்றும் 5வது வசனம். இதனை 113 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.